உலக நாடுகளில் நீங்கள் எங்கே தோணுனாலும் லிங்கம் தான் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த லிங்க வடிவம் ஆதி மூலம் அதானே எல்லாரும் லிங்க வடிவம். அதாவது வைணவம் சைவம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சாரம்சங்களில் நிறைய வேதங்கள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தர்மமாக கொண்டு வரோம். சனாதன தர்மத்தை எரிப்போம்ன்றாங்க. சனாதனம்னா என்ன? சனாதனம்னா என்னன்னு தெரியுங்க? சனாதனம் என்பது வந்து என்றைக்குமே நிலையான ஒன்று, நிலையான பொருள். அது என்றைக்குமே இருக்கும். நான் என் மகன் இருப்பான், என் பேரன் இருப்பான். ஆனால் என்னுடைய வம்சத்தில் வர்ற அதே திதி சடங்கு எல்லாமே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அதாவது வந்துங்க ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, பெரியார் தான் வந்து தீண்டாமையை ஒழிச்சாருன்னு சொன்னாங்க. ராஜாராம் மோகன் ராய் தெரியுமா? பெரியாருக்கு முன்னையே 60 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாராம் மோகன் ராய் விதவை மறுமணங்களை ஆதரிச்சிருக்காரு. பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் வந்து அன்றைக்கு வேத காலத்திலே இருந்திருக்கு. புரியுதுங்களா? இவங்க வந்து காடுவேல்டுன்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் வந்த ஒரு கிறிஸ்தவ மத போதகர் வந்து ஆரியம் திராவிடம்னு பிரித்தார். ஆரியம் திராவிடம் என்று பிரிச்சிருக்காரு. அந்த அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க திராவிட கட்சி. பெரியார் வந்து வைக்கம் வீரன்னு சொன்னாங்க. பெரியாரை வைக்கத்துக்கு போராடினாரு. அங்கே போராடினது கோபாலகிருஷ்ண மேனன் என்ற ஒரு அங்கே உள்ள ஒரு காங்கிரஸ்காரரும் மகாத்மா காந்தியும் அதுக்கப்புறம் ஈழவர்களுடைய தலைவர் நாராயணகுரு மட்டும்தான் அதுக்கு போராடி இருக்காங்க வைக்கம் போராட்டத்திற்கு. ஆனால் திராவிட வரலாறுகளில் உங்களை மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளையில் படிக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அண்ணாதுரை அறிஞராகவும் பேரறிஞராகவும் போட்டுக்கிறாங்க. ஓரிரவு வேலைக்காரின்னு சொல்லி சினிமா வசனங்களுக்கு கதை எழுதினவங்கலாம் அறிஞர் பெரியலா போகும்போது எங்கள் இயக்கத்தில் நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, ஓட்டால கூட பார்க்க முடியாது. மிகப்பெரிய தலைவர்கள் தீனதயாள் உபாத்யான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரெல்லாம் படித்தது ஆங்கில பட்டய வரைக்கும் படிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யா. அதுக்கப்புறம் RSS முதல் தலைவர் கேவர் கோல் பாக்கர், குருஜி கோல் பாக்கர், இவங்கெல்லாம் வந்து பட்டப்படிப்பு படிச்சு தான் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இந்த அகண்ட பாரதம் அமைக்கிறதுக்காக பாஜக நிறைய பணிதானிகள். பாஜகன்றது தனி இயக்கம் கிடையாது. அது வந்து சங்க பரிவாரங்கள் இருக்கு, 7 இருக்குது சங்க பரிவாரங்கள். இந்துக்களுக்காண்டி வாதாட போராட பரிந்து பேச இந்து முன்னணி. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் விஸ்வ இந்து பரிஷத். இங்கெல்லாம் மழை வெள்ளங்களில் இந்தியா முழுவதும் மக்கள் பாடுபடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து சேவா பாரதி சேவை செய்கிறது. இது மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய இயக்கம் பாஜக. ஒரு மோடி இல்லை, 1 லட்சம் மோடியை உருவாக்கக்கூடிய சக்தி எங்க எத்தனை பேர் இருக்கு? ஒரு மோடி கிடையாது, 1 லட்சம் மோடி எங்களால் உருவாக்க முடியும். பல ஆயிரம் அமித்ஷாக்களை உருவாக்க முடியும். அந்த அவ்வளவு பேர் தன்னார் வழங்குறா. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே கல்யாணமே முடிக்காமல் 13,000க்கு மேலே ஆள் இருக்காங்க. இந்தியா முழுவதும் தேசப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட போஸ்டில் பேர் வரணும் அப்படிலாம் நினைக்கல அவங்க. RSSன்ற ஒரு பெரிய இயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு ஜெயிக்கும். இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு எங்களை நம்பினா தான் இந்திய மக்கள் வல்லரசு ஆகிறதுக்கு பாட்டுவான்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்திய மக்கள். இன்றைக்கி தான் உணர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். என்னன்னா மோடி அவர்களோட உழைப்பை வந்து கேலி பண்ண கிண்டல் பண்ண இந்த திராவிடத்தால் எங்களை வீழ்த்த முடியலை. திராவிடம் தோற்று போகும், இன்னும் சில நாட்களில் நிறுத்து போகும். திராவிட நாடுன்னு யார் சொன்னது? அதுக்கு ஏதாவது வரலாறு கிறிஸ்டி ஆதாரம் இருக்கா? திராவிடம்ன்றது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? ஆமா, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. திராவிடம் அப்படின்ற ஒரு இதே கிடையாது. திராவிடம்ன்றதே கிடையாது. திமுகவா கண்டுபிடிச்சது. கால்டுவெல்ட்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஆரியம் திராவிடம் பிரிச்சார். அப்படிலாம் கிடையாது. ஆரியர் வந்து கைப்பர் கணவாய் படை வந்தால் நான் என்ன ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கானா? காட்டுங்க. ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஓலைச்சுவடி இருக்கா? இன்னைக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் எழுதலைன்னா ஏன்னா இன்னைக்கு தமிழ் வடிவில் நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெப்போலியனை, அலெக்சாண்டரை இவங்கெல்லாம் படிக்க வச்சது யாரு? அவரெல்லாம் நம்ம தமிழில் மொழிபெயர்த்தது யார் தெரியுமா? சாமிநாத சர்மான்னு ஒருத்தர். அவருக்கு ரெக்கக்னேஷனே கிடையாது தமிழ்நாட்டில். சும்மா அண்ணாவைய அவரையும் இவரையும் எழுதிக்கிட்டு இருக்கான். சாமிநாத சர்மா தான் ஏகப்பட்ட ஆங்கில வரிகளை வந்து நம்மளுக்கு மாற்றி தமிழில் நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தோம். இன்றைக்கி நெப்போலியனை, அலெக்சாண்டரை பேசுகிறோம். அதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? அந்த ஆள் தான் வந்து மொழிபெயர்த்தார். இந்த மாதிரி வரலாற்றால் நம்ம ஓலைச்சுவடி வடிவில் இருந்ததெல்லாம் தமிழ் மொழியாக மாற்றினவர், நூல் வடிவில் கொண்டு வந்தவர் யாருன்னா தாத்தா சாமிநாத ஊவே சாமிநாத ஐயர். இந்த மாதிரி தமிழுக்காக பாடுபட்ட பேர் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருக்காங்க. வெறும் திமுக காரங்க மட்டும் தமிழுக்கு பாடுபடலை. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் திமுக கட்சியிலையும் இல்லை. தமிழ் சொல்லுக்கும் திராவிடத்துக்கும் அர்த்தம் இல்லை. குருகள் அதாவது மாயோன், சேயோன், வர்ணன், இந்திரன், கொற்றவை வழிபாடு. புரியுதுங்களா? மாயோன் என்ற விஷ்ணுவையும், மாயோன் என்ற முருகனையும், சேயர் என்ற விஷ்ணுவையும், கொற்றவை என்ற அம்மன் வழிபாடு. இன்னைக்கு கிராம பகுதியெல்லாம் பார்ப்பாங்க. இந்த
ஒன்றும் இல்லைங்க. அறியும் சிவனு ஒன்று, அறியாத வயல மண்ணு. புரியுதுங்களா? ஒரு விஷயம் கேளுங்க. ராமர் ராமேஸ்வரத்தில் இருக்காரு, சிவனும் அங்கே இருக்காங்க. ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வழிபாடு முறைகள், இந்த சிறு தெய்வ வழிபாடை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அது சிறு ஹிந்துன்னு சொல்றீங்களா? ஒரு விஷயம் கேளுங்க. இந்த வழிபாடு முறைகள் வந்து நடுக்கல் வழிபாடு முறைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. நடுக்கல் வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. இந்த வழிபாடு முறைகள்லாம் ஒருங்கிணைச்சவங்க வந்து சமய குருவர்கள் 4 பேர். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர். அவங்க தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துறாங்க. அவங்க யாரும் ஐயர் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. முதல்ல பிராமின் கிடையாது. நீங்க தானே ஐயர் கட்சின்னு சொல்றாங்க எல்லாரும். சொல்றாங்க பாஜகவை ஐயர் கட்சின்னு சொல்றாங்க. அது பாஜகவை ஐயர் கட்சின்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்கல்ல, இது பிராமின் கட்சி, இது வந்து மதவெறி கட்சின்னு சொல்றாங்கல்ல. இப்போ இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஐயர் சீட் கொடுத்துருக்கோமா? ஆர்எஸ்எஸ்ல வந்து ஆர்எஸ்எஸோட சென்ட்ரல் இதுல எல்லாரும் பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மேல் லீடர்ஸ்லயே 3 லீடர் யாரும் தெரியுமா? சந்தோஷ் யாரு? இந்த பிஎல் கர்நாடகா. அவர் பிராமின் தான். சரி, பிராமின். சரி, அவருக்கு நீங்க தான் சொன்னீங்க ஐயர். ஐயருக்கு இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் லீடர் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் கேட்டுங்க. ஒரு இயக்கத்தை ஏன் கோயில் கருவறைக்குள்ள பிராமணர் இருக்குன்னு சொல்றாங்க? அவங்க வந்து ஆகம விதிகளை கடைபிடிக்கிறாங்க. புரியுங்களா? கடவுளுடைய நெத்தியில பிறந்த பிராமணன், மாரில் பிறந்த சத்திரியன், வகுத்துல பிறந்த வைஷ்ணவன், உள்ளங்காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொல்றாங்க பாருங்க. அது பொய். அதைத்தான் சனாதன கர்மம் எதிர்க்கிறேன். அப்படி கிடையாது. இந்த காலத்துல விவசாயி, அதாவது நீங்க சொல்ற ஷெட்யூல்டு பழங்குடியினர் வந்து விவசாய அவங்க வேற மாதிரி ஒரு உலக கலப்பையை ஊற்றிட்டு போய் கோயில் கும்பிடுறாங்களா? அப்போ உள்ளே போக முடியாது, இதெல்லாம் சகதியாக இருக்குது. சரி, வீட்டில் போய் குளிச்சுட்டு வர்றாங்களா? அந்த வர்ற அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் குலத்தொழில்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் வந்துட்டு ஜாதி அமைப்புகள் கட்டமைக்கப்பட்டுச்சு. யாருக்கு எதிரி கிடையாது. ஜாதி அமைப்புகளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக தேவை. என்னுடைய முகம், என்னுடைய கலாச்சாரம், பண்பாடு காப்பதெல்லாம் ஜாதி தேவை.